எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மசால் வடைங்க. சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மசால் வடை செய்கிறதுக்காகங்க நான் வடைப்பருப்பு 1.5 கப் அளவு எடுத்துங்க 4 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வடை மாவோடு சேர்க்கறதுக்காக சில பொருட்கள் எல்லாம் இங்கே நறுக்கி வச்சுருக்கேங்க. அது என்னென்னு பார்க்கலாம். 2 மீடியம் சைஸு வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூனுங்க, சோம்பு 1 டீஸ்பூன், உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய். நான் இங்கே 3 பச்சை மிளகாயை நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை தலை 2 டேபிள் ஸ்பூனுங்க. அதே போல் கொத்தமல்லி தலை 4 டேபிள் ஸ்பூன் வர மாதிரி கழுவி அதை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேங்க. நம்ம ஊற வச்ச இந்த வடைப்பருப்பில் இருந்துங்க 1/4 கப் அளவுக்கு பருப்பை தனியாக எடுத்து வச்சுட்டு தண்ணியே இல்லாமல் மீதி பருப்பெல்லாம் ஒரு மிக்சிக்கு மாற்றிக்கிங்க. இந்த பருப்பு கூடவே நம்ம கழுவி சுத்தம் பண்ணி நறுக்கி வச்சுருக்கக்கூடிய கருவேப்பிலை, கொத்தமல்லி இது ரெண்டையுமே நம்ம சேர்த்து இந்த வடைப்பருப்போடு அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. இது உங்களுடைய சாய்ஸ் தான். நீங்கள் அரைக்காமல் அப்படியே பருப்பை மட்டும் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இப்படி செஞ்சு பாருங்கள், நல்லா கமன்னு வாசனையாக நமக்கு வடை இருக்குங்க. வடைப்பருப்பு அரைக்கும் பொழுது 1 இல்லாட்டி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி வடைப்பருப்பை அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம எல்லா பொருட்களையும் சேர்த்து வடைக்கு மாவு ரெடி பண்ண போகிறோங்க. நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், சோம்பு, பெருங்காயம், உப்பு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே இந்த பருப்போடு போட்டு இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த வடைப்பருப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோங்க. இங்கே உங்களுக்கு இஞ்சி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இஞ்சி 1 இன்ச்சுக்கு எடுத்து தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி இந்த வடை மாவோடு போட்டு நீங்கள் வடையாக செஞ்சு சாப்பிட்லாங்க. இது மாதிரி எல்லா பொருட்களையுமே ஒரு கிண்ணிக்கு மாற்றினதுக்கப்புறமா நல்லா நீங்கள் அழுத்தி பிசையணுங்க. நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கோம். இது வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு இது மாதிரி நீங்கள் எடுத்து உருண்டையாக உருட்டினீங்கன்னா நமக்கு சூப்பரான வடை மாவு ரெடிங்க. அவ்வளோதான். இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். அதுக்காக நான் அடுப்பில்ங்க கடாயை வச்சு அதில் எண்ணெய் சூடுபடுத்தியிருக்கேன். இப்போ இந்த எண்ணெயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த வடையை நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சின்னதாகவோ பெரியதாகவோ நம்ம தட்டிடுங்க. அதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இங்கே கவனிக்க வேண்டிய 2வது விஷயம், நீங்கள் வடையை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும் பொழுது மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு இந்த வடையை நம்ம சுட்டு எடுக்கணுங்க. அப்போ தான் நமக்கு வடை உள்ள வரைக்கும் நல்லா வெந்து நமக்கு வடை அருமையாக கிடைக்கும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வடை பண்ணும்பொழுது வெளிப்புறம் சீக்கிரமாகவே கோல்டன் ப்ரௌன் ஆயிரும், ஆனால் உள்ளே வேகாமல் போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வடையை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா அருமையான மசால் வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஈவினிங் டீ டைமுக்கு இது மாதிரி நீங்கள் மசால் வடை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டீக்கும் இந்த மசால் வடைக்கும் காம்பினேஷனை அடிச்சிக்கவே முடியாதுங்க. அருமையான காம்பினேஷன். நம்ம இதை டீ டைமுக்குன்னே இல்லைங்க, நம்ம விசேஷ நாட்களில் சுவாமிக்கு நெய்வேத்தியமாக கூட படைக்கலாம். அது மாதிரி நீங்கள் படைக்கும் பொழுது இதில் வெங்காயத்தை மட்டும் தவிர்த்துக்கலாம். அந்த வடையும் நல்லா ருசியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளவுதான். வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு அருமையான மசால் வடையை சூப்பராக ரெடி பண்ணிட்டோங்க. நம்மளில் பல பேர் மசால் வடை கடைகளில் சாப்பிடும் பொழுது தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைப்போம். ஆனால் இது மாதிரி வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையாவது செய்வீங்க. இந்த மசால் வடை செய்யும் பொழுது கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான பாயிண்ட்டுங்க, வடைப்பருப்பு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் போல் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கணும். அதே போல் வடைக்கு நம்ம மாவாட்டும் பொழுது இந்த பருப்பில் நிறைய தண்ணி சேர்த்து ஆட்டிடக்கூடாது. இந்த 2 ஸ்டெப்பையுமே நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு வடை சூப்பராக வருங்க. டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். இதே அளவுகளோடு நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த மசால் வடை ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.